ரைட். இப்ப நம்ம கண்டிப்பா வந்து அண்ணனுக்கு ஜெய் பத்தி பேசும்போது வெற்றிமாறன் சார் வந்து ஒரு இன்டர்வியூல அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவர் வந்து பொல்லாதவன் ஃபர்ஸ்ட் அவருக்கு ரிலீஸ் ஆகும்போது பாலமகேந்திர சார் அந்த படத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் என்கிட்ட வேலை பார்த்த மாதிரி இந்த படத்தை நீ பண்ணல, நீ வந்து வேறையா ஒரு விஷயத்த இந்த படத்துல வந்து கமர்ஷியலா ஒன்று ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்துல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனதா ஒன்று சொன்னாரு. 2 நாள் அவர் எதுவுமே பேசல. 3வது நாள் நானே போய் கேட்கும்போது இதை சொன்னாரு அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னாரு. அவர் இப்ப வெற்றி சார் வந்து ஒரு டிஸ்டிங்டிவ் ஸ்டைல் வச்சிருப்பாரு. இப்ப அவர் கூட வேலை பார்த்துட்டு வர்றவங்க எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல படம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோஷன் இருக்கும்போது நீங்க எடுக்கிற முதல் படமே ஒரு சரியான கமர்ஷியல் படம். இந்த ஐடியாவே வந்து அவர் எக்ஸைட் பண்ணி அவர் உடனே ஓகே பண்ண வச்சிருச்சு. அது அவர் உங்களுக்கு இந்த படத்தை வந்து உங்க ஸ்டைலுக்கு கம்ப்ளீட்டா விட்டுட்டாரு. நீங்க உங்க விஷயம்ல எப்படி எடுக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் விட்டுட்டாரு. ஆமா, அதாவது அவர்கிட்ட என்ன ஒரு பிளஸ்னா அவர் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் விட்டுருவாரு. அவரு ஒரு மாஸ்டர்ல கிரியேஷன்ல. ஸோ என்னன்னா வந்து அவர் என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்காரு. அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு படம் ஆரம்பிக்கும் போது, எப்படியும் இந்த படத்தை நீ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து நீ கதையை ஒழுங்கா சொல்ற, கதையை சொன்னாலே போதும்பா, கரெக்டா சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்து ஸ்கிரிப்ட்லாம் என்கிட்ட அவர் கேட்கல. பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து ஒரு ப்ராசஸ் பண்றேன், அந்த ப்ராசஸ் எனக்கு நடக்கல. நான் 2 ப்ராஜெக்ட், இந்த 3 ப்ராஜெக்ட் பண்றேன். 3 ப்ராஜெக்ட்லயுமே ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து ஒரு ப்ரொடியூசரை போய் தேடி அப்படி ஒரு ப்ராசஸ் எனக்கு நடக்கல. அது இயல்பா அமைஞ்சது தான். ஸோ வெற்றி சார் வந்து ஐடியா கேட்டாரு, ஓகே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்னு போனாரு. அதுக்கான ப்ராசஸ் பண்ணி கொடுத்து அதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஃபைனலா படம் பார்க்கும்போது அவருக்கு நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடு, அது எல்லாமே லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதை இதெல்லாமே சரி பண்ணிடு அப்படின்னாரு. அதெல்லாம் டப்பிங்லேயே கூட சரி பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் 2-3 நாள் ரீஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேட்ச் ஒர்க் மாதிரி எடுத்தோம்னு நினைக்கிறேன், அது ஞாபகம் இல்லை. மற்றபடி வந்து படமா பேக் ஆன உடனே அவர் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அவருக்கு பிசினஸாவும் அவருக்கு நல்ல பிசினஸ் கொடுத்தது, எல்லாருக்குமே பாசிட்டிவா இருந்தது.